எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தமிழ் துவாஸ் திகிர் சேனல். இந்த சேனலில் போடும் வீடியோக்களை பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன். சூரா வாகியாவின் சிறப்புகள். சூரா வாகியா திருக்குர்ஆனின் 56வது அத்தியாயமாகும். இதனுடைய பொருள் தவிர்க்க முடியாத நிகழ்வு அல்லது இறுதி தீர்ப்பு நாள். மறுமை நாள் என்பது மரணத்துக்கு பின் தொடங்கும் வாழ்க்கை. மறுமையில் மனிதர்களை 3 பிரிவாக பிரிக்கிறான் அல்லாஹ். சுவனம் நரகத்தை பற்றி இந்த சூரா விளக்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு மஸ்ஊத் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் ஜாமிஉஸ் ஸாகீர். ஒவ்வொரு இரவிலும் சூரா வாகியாவை ஓதி வருபவர்களுக்கு வறுமை ஏற்படாது, செல்வம் பெருகும். ஆகவே நீங்களும் ஓதி உங்களுடைய மனைவியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று கூறியுள்ளார்கள். வாகியா சூரா அவ்வளவு சிறப்பு மிக்க சூறாவாகும். ஒருவர் தினமும் ஓதி வந்தால் வறுமை நீங்கி செல்வந்தராகலாம். வறுமை, கவலை, துன்பம், கடன் அனைத்தும் நீங்கும். உங்களுக்கு நேரம் எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதும் ஓதி வரலாம். திருக்குர்ஆனை நாம் எப்பொழுதும் ஓதுவது மிகவும் சிறந்ததாகும். ஆகவே நாம் அனைவரும் வாகியா சூரா ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்வோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக. நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக. வறுமை, கடன், நோய், துன்பம், ஆபத்து அனைத்தையும் நீக்குவாயாக. பொறாமை, கண்திஷ்டி, ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பாயாக. எப்பொழுதும் உன் நினைவிலே வாழ அருள் புரிவாயாக. அனைத்து துவாக்களையும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன்.